Hello friends, welcome to Gomathi Kitchen. இன்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டிஃபன் காம்போ தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு வாங்கின பொரி மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த பொரியை வச்சு செய்கிற மாதிரியான ஒரு உப்புமாவும் அதோட சாப்பிட்றதுக்கு ஒரு மிளகா பஜ்ஜி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அது என்ன உப்புமாவுக்கு மிளகா பஜ்ஜி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நானும் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அடிக்கடி பொரியில் உப்புமா செஞ்சு கொடுப்பாங்க. பட் அது இந்த மாதிரி ஒரு மிளகா பஜ்ஜியோடு வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது எனக்கு ரீசெண்ட் டேஸில் தான் தெரியும். அதோடு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா காரப்பொரி, மசாலா பொரி அதெல்லாம் எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த பொரி உப்புமாவும் மிளகா பஜ்ஜியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொரி உப்புமா செய்கிறதுக்கு ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா ஒரு 2 சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொப்பரை அப்படி இல்லைன்னா ட்ரை கோகோனட் இருந்துச்சுன்னா 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பொடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரப்பாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ மிளகா பஜ்ஜி செய்கிறதுக்கு நம்ம பஜ்ஜி மாவு கலக்க போகிறோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, நீங்கள் எந்த அரிசி மாவு வேணால் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி. கூடவே இந்த பஜ்ஜிக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை முதல்ல எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பச்சை தண்ணி ஊற்றி மாவு பார்த்திங்க அப்படின்னா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 6 பஜ்ஜி நீங்கள் சுடலாம். அதில் இப்போ ஒரு 3 பஜ்ஜி மிளகா பஜ்ஜி செய்ய போகிறேன். அதுக்கு மிளகா 2 டைப்பில் எடுத்துருக்கிறேன். இந்த மிளகாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகாவை கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் போட்டு ஓரளவு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த மிளகா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி இருக்குது பார்த்திங்களா, அந்த பொடியிலேருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு அந்த மிளகாவோட உள்ளே அதை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இது ஸ்டஃப் பண்ணுறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ அதில் ஸ்டஃபிங் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சா போதும். சின்னதாக இருக்கிற பச்சை மிளகாவில் செஞ்சிடாதீங்க, ரொம்ப காரமாக இருக்கும். இந்த நீல மிளகா அவ்வளோவா காரம் இருக்காது. இப்போ எல்லாமே பஜ்ஜிக்கு தேவையானது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பொரி உப்புமா செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கூட பொரி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பொரி உப்புமா செய்ய போகிறதுக்கு முன்னாடி இந்த பொரியில் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பொரியுமே அந்த தண்ணியில் படுற மாதிரி கலந்துட்டு உடனே இந்த தண்ணியில் நம்ம ஊற வைக்காமல் அந்த பொரியை நம்ம பிழிஞ்சு எடுத்துடணும். பிழியிறப்ப நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துருங்க. கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு போயிடும். ரொம்ப குழகுழன்னு ஆகாமல் இருக்கும். ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பிழிஞ்சிட்டேன். இதை நீங்கள் ஒரு 2லேருந்து 3 பேர் தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். இப்போ இதை செஞ்ச உடனே நம்ம உப்புமா செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ உப்புமா செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான சட்டியில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அந்த கடுகு ஒரு பாதி அளவு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சீரகம் சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சீரகம் போட்டுற வேண்டாம். சீரகத்தோட அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இந்த சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ போட்டிருக்கிற கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு வரமிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். இதை கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வெங்காயம், நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வெந்தால் போதும், நேரம் மாறக்கூடாது.
இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா பொரியிலையும் உப்பு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா பிறகு கூட சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வதங்கிருச்சு, நிறம் மாறலை. இந்த சமயத்தில் தக்காளி சின்ன சைஸில் ஒரு தக்காளி, நல்லா கெட்டியான தக்காளியிலேருந்து விதையை எடுத்துட்டு அதை சதப்பகுதி மட்டும் சேர்த்துருக்குறேன். விதையோடு போடுறப்ப ரொம்ப குழகுழன்னு ஆகிடும். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா பெருங்காய பொடி ஒரு 1/8 டீஸ்பூன், அப்படி இல்லைனா 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு சேர்த்தா போதும். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் அந்த போட்டிருக்கிற மசாலாலாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற பொரியை சேர்த்துக்கலாம். பொரி போடுறப்ப அடுப்பு தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உடனே வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பொட்டுக்கடலை கொப்பரை அதெல்லாம் போட்டு, அந்த பொடியும் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த தீயை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு நல்லா கலந்து விட்டலாம். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். அந்த சூடு வந்து அந்த பொரியில் ஏறணும். ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க, குழஞ்சி போயிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். கடைசியாக வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா புளிப்புக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறேன், ஏன்னா வந்து நம்ம தக்காளியிலேயே கொஞ்சம் புளிப்பு இருக்கும், அதனால் கம்மியாக சேர்த்து கலந்து விட்டலாம். நம்மளோட சூப்பரான பொரி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த சூடாக பொரி உப்புமாவோட சாப்பிட்றதுக்கு கடைசியாக வந்து பஜ்ஜியை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம தோச்சி எடுத்து போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி எண்ணெயில் போட்டுட்டு மிதமான தீயில் மாவு நல்லா வேகணும், உள்ளே இருக்கிற அந்த மிளகாயும் வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு, சலசலப்பு ஓரளவு அடங்கிருச்சு, நிறமும் மாறி இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம பஜ்ஜியை எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற மாவில் இன்னும் நீங்கள் ஒரு 3-4 வெங்காய பஜ்ஜியோ இல்லை உருளைக்கிழங்கு பஜ்ஜி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப நல்ல சூப்பரான மிளகா பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. சூடாக மிளகா பஜ்ஜியோட அந்த சூடாக உப்புமாவோட சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த மிளகாய் பஜ்ஜி அதே மாதிரி பொரி உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.